ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். முட்டை மாஸ் மதுரையில் ஸ்பெஷலாக ஓடிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இது வந்து புதுக்கோட்டையில் சரவணன் ஒருத்தர் செய்வார், அவரோட ஸ்பெஷல் வீடியோ தான். அதை பார்த்து தான் நான் இப்போ செய்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் இதுதான் ரொம்ப முக்கியம். முட்டையை ஒரு 5 முட்டையை முதலே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்திருந்தேன். அதில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணதை, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டை தட்டியும் போட்டுக்கலாம். அடிஷ்னலாக போட்டுட்டு அது கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா 3லேருந்து 4 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே தக்காளி போட்டு 100 கிராம் வெங்காயத்துக்கு 200 கிராம் தக்காளி போட்டுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே உப்பு தேவையான அளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு வதங்கி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் தண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு அது வத்துற அளவுக்கு விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு சீரகப்பொடியும் மிளகுத்தூளும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். நான் உங்கள் காரத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த இதெல்லாம் போட்டு கிளறினதுக்கப்புறமா இந்த வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் நீள வாக்கில், அதை வந்து ஒரு தோசை தவாவில் போட்டு அந்த பெரிய வெங்காயத்தை ஒரு 2 செகண்ட் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 செகண்ட் போட்டோடனே கருவேப்பிலை போட்டுட்டு கிளறி விட்டோடனே இந்த பேஸ்ட்டை வந்து அதில் கலந்துட்டு முட்டை கீறி வச்சதை நல்லா பெரட்டிட்டு அதில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் போடலை, ஆல்ரெடி போட்டனால நான் போடலை. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் வரைக்குமே நீங்கள் போடலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் இது. இது போல் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேவையான அளவுகள்லாம் மெசேஜில் ஃபஸ்ட்டு மெசேஜாக பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.